வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜனவரி 22. இன்றைக்கி சிந்தனை விருந்து என்ன அப்படின்னா, அன்பர்களுக்கு குரு நமக்காக கொடுத்துருக்காரு. அன்பர்களுக்கு அப்படின்னா நம்ம அன்பு, கருணை, அமைதி இப்படிலாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அப்போ அப்படிலாம் பேசும் பொழுது நம்ம எந்த நிலையில் நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும், ஏன்னா நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த பேசுகிறதுக்கு தகுந்த ரேஞ்சில் நம்ம இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம விழிப்பு நிலையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ நமக்குள்ளே அறிவாக இருந்து செயல்படுறது இறைநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த இறைநிலை தான் எல்லாத்துலேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இப்போ நமக்கு இறைநிலை தவம் பண்ணும்போது மகரிஷி சொல்லுவாங்க, நம்ம எப்படி வருவோம் அப்படியே மேலேருந்து விரிஞ்சு, எப்படி அதிலிருந்து சுத்தவெளி எப்படி சூழ்ந்தெழுத்து மாற்றலால் வந்துச்சு, இறைத்துகள், காந்தம், அப்புறம் அந்த நம்மளோட அந்த இயக்க களத்தை சொல்லிவிட்டு வரிசையாக ஓரறிவிலிருந்து நம்ம வர எப்படி வந்தோம் அப்படிங்கிற வர சொல்லிவிட்டு முடிப்பான் இல்லையா? அப்போ நம்ம எந்த மாதிரிலாம் வந்துட்டு திருப்பி நம்ம எந்த இடத்துல போய் நம்ம முடியணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஆரம்பித்த இடம் அங்கே தான். அப்போ அதிலிருந்து ஆரம்பித்து நம்ம மெதுவாக இப்படி வந்திருக்கோம். திருப்பி நம்ம முடியும் போது எண்டு எதில் போகும்? இறைநிலையில் தான் முடியும். ஏன்னா ஆதி எதுவோ அதுதான் நமக்கு ஆதி, அந்தம் எல்லாமே நமக்கு இறைநிலை. அப்போது அது நீக்கமர எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு செயல் நமக்கு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு விளைவு கண்டிப்பாக கொடுக்கும்ல. இப்போ நம்ம வீட்டிலே எக்ஸாம்பிளுக்கு செய்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சமையல் அப்படிங்கிறது எதுக்கு செய்கிறோம்? ஒரு செயல் செய்கிறோம், அது சாப்பிட்றோம். அப்போ அதோட விளைவு என்ன? அந்த உடலுக்கு ஒரு பலன் கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரி தான் எந்த ஒரு செயலுக்குமே விளைவு கண்டிப்பாக உண்டு. அப்போ நம்ம அந்த செயலை செஞ்சிட்டோம், அதோட விளைவு நமக்கு வரலை அப்படின்னா அதை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஏன் எனக்கு வரலைன்னு சொல்லி உடனே கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அதை யோசிக்கக்கூடாது. அந்த எந்தெந்த செயலுக்கு எது எப்பப்போ நடக்கணுமோ அது இறைநிலைக்கு தெரியும். அதுதான் பழமொழிலாம் நமக்கு சொல்லுவாங்க. இப்போ நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நமக்கு நம்ம இதில் பார்த்தா மகரிஷி எல்லாமே சயின்டிஃபிக் படி நம்மளுக்கு எல்லாத்தையுமே விஞ்ஞானபூர்வமாக ப்ரூஃப் பண்ணுவோம். அது என்னென்னா, காலவேக தூர பெருமனை ஒட்டி நம்ம எண்ணத்துக்கு எந்த நேரத்தில் விளைவு வரணுமோ அது கண்டிப்பாக வந்தே தீரும். ஆனால் அது காலத்தால் எப்போ நடக்கணும்னு இருக்கோ அப்போ கண்டிப்பாக நடக்கும். இப்போது எந்த ஒரு செயல் செஞ்சாலும் உடனே நமக்கு எந்த இதுவும் நடக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, எதிர்பார்ப்பு கூடாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஈகோ கூடாது. எப்போவுமே நமக்கு தன்முனைப்பு. இப்போ ஒரு இப்போ நம்ம செயல்படுறோம், வகுப்பை எடுக்கும்போது நம்ம நல்லா சிறந்த முறையில் நம்ம மேலே தேர்ச்சி பெற்று வர்றோம் அப்படின்னா, நான் தான் இது செய்கிறேன் அப்படிங்கிற அந்த நான் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நமக்குள்ள அறிவாக இருந்து நமக்கு செயல்படுறது இறைநிலை. அந்த இறைநிலை தான் நம்மளை நடத்திட்டுருக்கு. எப்போவுமே குரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம தீட்சை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த உயிர் உய்வதற்கு நான் உதவ போகிறேன். அப்போ இறையருளும் குரு அருளும் துணை புரியட்டும். அப்போ நம்ம ஒரு கருவியாக தான் பயன்படுறோம். இப்போ இந்த தொண்டு மூலியமாக உலகத்துக்கு நம்ம மனவளக்கலையை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளை ஒரு கருவியாக குரு பயன்படுத்துகிறார். அப்படி தான் நம்ம நினைக்கணும். எப்போவுமே நம்ம நம்ம இவ்வளோ நல்லா செய்கிறோம், இல்லை நம்ம வருஷம் ஆயாச்சு, இல்லை நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா, அந்த மாதிரிலாம் என்றைக்குமே நம்மளை நம்ம மேல் நோக்கி ஒரு தன்முனைப்பு அப்படிங்கிற ஒரு நிலையில் என்றைக்குமே நாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா எந்த இடத்துல நமக்கு தன்முனைப்பு வர ஆரம்பிச்சிருச்சோ அந்த இடத்துல நமக்குள்ள அறிவாக இருக்க இறைநிலையை மறந்து விடுவோம். நான் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடும். அப்போ நம்ம அருகுண வயப்பட வாய்ப்புகள் அதிகமாயிரும். அப்போ நம்ம விழிப்பு நிலையோட செயல்பட முடியாது. உணர்ச்சி நிலை நமக்குள்ளே மேலோங்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, எந்த ஒரு எண்ணம் வந்தாலுமே அது உயிர் ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, உயிர் சுற்றோட்டமாக இருக்குது. அப்போ எல்லா செல்கள்லையும் அது பதிஞ்சிரும். நான் தான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை போட்டோன்னா அந்த எண்ணம் நமக்கு சுற்றிகிட்டே இருக்கும்போது அதற்கான விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம தான் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்மை மேலோங்க ஆரம்பிச்சிரும். நமக்குள்ள அறிவாக இருக்க இறைநிலையை நாம் மறந்து விடுவோம். அதனால தான்
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குரு விழிப்பு நிலையோடே இருங்க. ஏன்னா இது நம்மளை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்ம அயராது விழிப்பு நிலையில் நம்ம வந்து இருக்கணும். இருந்து அப்படி நமக்குள்ளே அறிவாக செயல்படுறது இறைநிலை தான் நம்மளை இயக்குது அப்படின்னு நம்ம யோசித்து நல்லா செயல்படுறோமோ அப்போ தான் நமக்குள்ளே என்ன வராது அப்படின்னா தன்முனைப்பு எழாது, நம்மளை நாம் வந்து மாற்றிக்கொள்ள முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்குள்ளே தவறுகள் நேராமல் நம்மளை பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு பதிவுகள் இருந்தாலும் அதுவும் குறைக்கப்படும். நம்ம மேலும் மேலும் நம்ம எண்ணத்தை நல்ல எண்ணமாக போட 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 எப்படி ஒரு தண்ணி கிளாஸில் வந்து அழுக்கு தண்ணி இருக்குது, மேலே நல்ல தண்ணியை விட 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 அழுக்கு வெளியே போய் நல்ல தண்ணி ஆகுதோ அதே மாதிரி தான் நம்ம மனசில் இருக்க அழுக்குகளும் அந்த களங்கங்களும் வந்து மாறிவிடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதில் குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல், இது எல்லாமே நம்ம எண்ணங்களை நல்ல விதமாக நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது அத்தனையும் நமக்கு சரியாகும். அப்போ அப்படி தான் நம்ம பதிவுகள் நமக்கு இப்படி தான் மாறும். அப்போ மாற 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 நம்மளோட எண்ணங்கள் புனிதம் அடையும் பொழுது விழிப்பு நிலையோடு நம்ம செயல்படுவோம். அப்படி செயல்படும் பொழுது தன்முனைப்பு நமக்கு எழாது. நாம் வந்து ஒரு கருவியே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். அப்போ விழிப்பு நிலையோடு நம்ம செயல்படும் பொழுது நம்மளுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கிட்டேயும் நல்ல முறையில் நடந்துப்போம். அன்பு கருணையுமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சிந்தித்து செயல்படும் பொழுது நமக்குள்ள நல்ல எண்ணங்கள் மேலோங்கும். அப்போ நம்ம எப்போவுமே வந்து எப்படி இருப்போம் அப்படின்னா அந்த அன்பும் கருணையுமாக தான் இருப்போம், குரு சொன்ன மாதிரி. அப்போ அந்த நிலையை நம்ம என்றைக்குமே அந்த நிலையை ஃபாலோ பண்ண தான் முயற்சி பண்ணணும். வாழ்க வளமுடன்.